ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். ஏன் பேங்க் நிஃப்டி பார்க்குறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி தான் வெயிட்டேஜ் அதிகம் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் வந்து நிஃப்டியுடைய மூவ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட்லேயே வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்டு சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெண்டு சேனல்லையே வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டு சேனல் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பையிங் மோடில் தான் இருக்குது. எப்பப்பெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து லோவாக கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கிளியர் சிக்னலாக வந்து நமக்கு தெரியுது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பாட்டம். ஸோ இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெண்ட் சேனல் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இதான் வந்து ஒரு மேக்ரோ பிக்சர் வியூவில் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கே இந்த ட்ரெண்ட் சேனலை உடைக்க ட்ரை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் எகைன் வந்து செல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் ஆஃப் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எகெயின் அண்ட் எகெயின் வந்து இந்த இடத்துலையும் நடந்திருக்கு. ட்ரெண்ட் சேனலில் இருக்கிற செல் ஆஃப் இந்த இடத்துலையும் ட்ரெண்ட் சேனலில் செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து இப்போதைக்கு நான் பார்க்கல. இது வந்து பெரிய டவுன் ட்ரெண்டில் கொண்டு போயிடும் நிஃப்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா இது ஸ்டில் வந்து வித்தின் ட்ரெண்ட் சேனலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் சேனலை நம்ம கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சொல்ல முடியும் மார்க்கெட் வந்து மேஜர் டவுன் ட்ரெண்டில் ட்ராவல் ஆக போகுதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேனலுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிஃப்டியுடைய செல் ஆஃப் பொசிஷன் வந்து எந்த அளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேஜர் பாசிபிலிட்டி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இங்கே மூவ் ஆகிருக்குது. ட்ரெண்ட் சேனலுடைய டாப் ட்ரெண்ட் சேனலுடைய ஹைக்கு வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அகைன் செல் ஆஃப் ஆகிருக்கு. இப்போது இந்த இடத்துல இருக்கிற ட்ரெண்ட் சேனல் வந்து எங்கே சப்போர்ட் எடுத்ததோ அங்கேருந்து நம்ம ஃபிபனாசி வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61.8% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ மேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இந்த 61% பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது வந்து இது இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரெண்டில் வந்து மொமெண்டம் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இருக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக இல்லை வந்து ட்ரெண்ட் ரிவர்சலா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ட்ரெண்டு ரிவர்சலாக இருந்ததுனால் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ட்ரெண்டு ரிவர்சல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா மேஜர் வெயிட்டேஜ், அதாவது வந்து மேஜராக வந்து ஒரு ஷேர் வந்து புஷ் ஆகணும், மேலே வந்து போகணும் அப்படின்னா நமக்கு வந்து பையிங் வால்யூம் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ கீழே வரும்போது தான் திரும்ப பையர் உள்ளே வருவாங்க. இப்போ மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். அவங்க தான் வந்து ஷேர்ஸை பை பண்ணி ஹோல்டு பண்ணுறவங்க. அப்போது ஷேர்ஸை பை பண்ணி ஹோல்டு பண்ணுறவங்கனால தான் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மொமெண்டம் மூவ் ஆகும். இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஷார்ட் டேர்மில் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ணி மேலே போனால் திரும்பி செல் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா குவான்டிட்டியும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. திருப்பியும் வந்து கீழே வந்தால் பை பண்ணுவாங்க, மேலே போனால் செல் பண்ணுவாங்க. இப்படி மாறி நடந்துகிட்டு இருக்கும். யாருனால மார்க்கெட் கண்டினியூஸாக மூவ் ஆகும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து யார் ஹோல்டு பண்ணுறாங்களோ, பை பண்ணி டெலிவரி எடுக்கிறாங்களோ அந்த டெலிவரினால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் சப்ளை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ சப்ளை டிமாண்ட் சுச்சுவேஷனால் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கண்டினியூஸாக சஸ்டைன்டு மொமெண்டம் இருக்கணும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து திங்க் பண்ணணும் மார்க்கெட் வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ இன்வெஸ்டர் திங்க் பண்ணாமல் ஃபாலோ த எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாலோ த எலிஃபெண்ட் அப்படின்னா யானைகளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். யானைகள் யாருங்கிறதுனா இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இன்ஸ்டியூஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல், இன்ஸ்டியூஷனுடைய கை இல்லாமல் நம்ம வந்து அவங்க வந்து எக்கனாமிக்லேயே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன்ஸை த இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸில் ஒரு டேர்ம் இருக்குது, த இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னா அவங்க வந்து இந்த மேஜர் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எக்கனாமியை மூவ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய முதலைகள் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன்ஸோ இல்லை இண்டிவிஜுவல் பீப்புள்ஸோ வந்து இருப்பாங்க. அவங்க வந்து கை வச்சால் மட்டும்தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா மேஜர் வந்து செல் ஆஃப் எப்போ நடக்கும்னா அந்த வெயிட்டேஜில் ஒரு ஆவரேஜ் பார்ட் இருக்குது. ஸோ இப்போது ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேலே வந்து ட்ரெண்ட் சேனலை உடச்சிருச்சு. இந்த ட்ரெண்ட் சேனலை உடச்சிட்டு மார்க்கெட் வந்து செல் ஆஃப் நடக்கும்போது
என்ன ஆகும் அப்படின்னா இது ரீட்ரேஸ்மெண்ட்டாக மார்க்கெட் வந்து எகைன் வந்து பீப்புள்ஸ் பை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களா, இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் பை பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு 30% ரீட்ரேஸ்மெண்ட்டில் பை பண்ணுவாங்க. அப்போ இப்போ இங்கெல்லாம் செல் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா இடத்துலையுமே செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ இங்கெல்லாம் யார் பை பண்ணது? ஸோ பையர்ஸ் எப்பவுமே இருக்காங்க. பையர்ஸ் இல்லாமல் நீங்கள் செல் பண்ண முடியாது. ஆனால் மேஜர் என்னென்னா பையர்ஸோடைய பையிங் குவான்டிட்டியை விடவுமே செல்லர்ஸோடைய செல்லிங் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ ஆனாலும் பை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பையர்ஸ் தான் பை பண்ணுறாங்க. பையர்ஸ் இல்லாமல் நீங்கள் யாருக்கும் செல் பண்ண முடியாது. அப்போது மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பையர்ஸோடைய கவுண்டிங் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அந்த கவுண்டிங் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா அது வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே ஜாஸ்தி ஆகிடும். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஜாஸ்தி ஆகலை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து இன்வெஸ்டாருமே மோர் வில்லிங் இல்லை, டெலிவரி எடுக்கிறதுக்கு வந்து மோர் வில்லிங்னஸில் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது இது வித்தின் 61% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து எகைன் வந்து மேலே போகிறதுக்கான ரிவர்சல் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த 61.8% தாண்டி க்ளோஸ் ஆகணும். ஸோ ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸோ எந்த ஒரு டெக்னிக்கல் அனலைசஸ் இண்டிகேட்டர்ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சினாரியோ. அந்த ப்ராபபிலிட்டி நீங்கள் புரிஞ்சுக்காமல் அதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் அதோடைய உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கை வந்து அந்த இண்டிகேட்டருடைய சிக்னலில் மட்டும் மொத்த வெயிட்டேஜையும் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க பிகினர்ஸ் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 61% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது இது ஒரு சேனலுக்குள்ளே ரிப்பீட்டடாக வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் சேனலுக்குள்ளே ரிப்பீட்டடாக இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் விழுந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் ஜூம் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் விழுந்திருக்கும். இங்கே வந்து என்டையர் ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு உடச்சி கீழே போயிருக்கு. அப்போது இங்கே கம்ப்ளீட்டாக ஒரு ரெட் கேண்டில் இருந்திருக்கும் இந்த இடத்துல மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும் கம்ப்ளீட்டாக. ஆனால் டே எண்டில் பாருங்கள் இங்கே பையிங் மொமெண்டம் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட்டை வந்து ஒரு பின்பார் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி விட்ருக்கு. ஸோ இந்த பின்பாருங்கிறது கிளியர் பை சிக்னல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பின்பார் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. பின்பார் அப்படின்னா என்னது, கீழே வந்து ஒரு குச்சி மாதிரி நீளமாக இருக்கும். காரணம் என்னென்னா மார்க்கெட் வந்து இது வரைக்கும் செல் ஆஃப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பையர் வந்து அகைன் இது வரைக்கும் தூக்கி இந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு என்டையர் கேண்டிலோடைய மோர் தென் 50% வந்து பையிங் வால்யூம் இருந்து கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து கிளியர் ரிவர்சல் சிக்னல். ஸோ அந்த ரிவர்சல் சிக்னல் காமிச்சதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி ரிவர்சல் பின்பார் சிக்னல் பாருங்கள் இங்கே ஒரு பின்பார் சிக்னல் டவுன் சைடில் காமிச்சிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கிளியராக வந்து ஒரு பையிங் க்ரீன் கலர் கேண்டில் விழுந்திருக்கும். அந்த க்ரீன் கலர் கேண்டிலை அப்படியே செல் ஆஃப் ஆக்கி அப்படியே ரெட் கலர் கேண்டிலாக மாற்றிருக்காங்க. ஸோ கிளியராக இந்த இடத்துல இந்த பின்பார் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து செல்லிங் சிக்னல் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கேண்டிலை வந்து நான் இப்போ தனியாக வரைகிறேன் பாருங்கள். இப்போது இந்த கேண்டில் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேண்டிலுடைய இன்சைடு கேண்டில், அதாவது வந்து இது வந்து 1 டே கேண்டில். இதை வந்து நான் வந்து தனியாக ஒரு 1 மினிட் கேண்டில்னு வச்சுக்கோங்க. 1 மினிட்டில் நம்ம பார்க்குறோம் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு 1 டேயில் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக மேலே போயிட்டே இருந்திருக்கு. ஸோ 1 மினிட்டில் கிளியராக மேலே போயிட்டு அப்போது இந்த இடத்துல ஃபுல்லாக இது பெரிய ரெட் கேண்டிலாக இருந்திருக்கும் டே வைஸ் சார்ட்டில். அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா உடனே அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிருக்கு. செல் ஆஃப் ஆகி என்டையர் அந்த மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா, என்டையர் மூமெண்ட்டையும் கிராஷ் பண்ணி கீழே வந்து விழுந்திருக்கு. இதுதான் வந்து இந்த கேண்டிலுடைய ஒரு இன்னர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த கேண்டிலுடைய இன்னர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் மாறி இருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ பெரிய பையிங் பொசிஷன் இருந்திருக்கு, எவ்வளோ பெரிய பையிங் பொசிஷன் வந்து அப்படியே வந்து டோட்டலாக செல் ஆஃப் ஆகி உங்களுக்கு வந்து இங்கே மாறி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இப்போது இந்த இடத்துல இவ்வளோ பையர்ஸையும் தாண்டி இங்கே கண்டினியூஸாக செல் ஆஃப் நடந்ததுங்காட்டிக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த பின்பார் விழுந்திருக்கு. இதை தான் பின்பாரை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, மார்க்கெட்டில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பின்பார் வந்திருக்கு அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டு செல்லரையும் அந்த செல்லிங் வால்யூமையும் வந்து முழுங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே கம்ப்ளீட் பையருடைய வால்யூமையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பையருடைய வால்யூமுக்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போது இந்த பின்பார் 2 சைடுமே இந்த சேனலுக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டே தான் இருந்திருக்குது பாருங்கள். அப்போது திரும்ப இங்கேயும் ஃபார்ம் ஆகிறதுக்கு இப்போ எகைன் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இந்த மேபி இந்த 61% ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் சேனலுடைய பாட்டமில் இங்கே டச் ஆகுது.
அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் மூவ்மெண்ட் கூட கொடுத்துட்டு இங்கே எகெயின் வந்து மார்க்கெட் ஃபார்ம் ஆகலாம். அப்போது கம்ப்ளீட்டாக வந்து இந்த 61% ரீட்ரேஸ்மெண்ட்டை உடச்சிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் வந்து செல் ஆஃப் நடந்தால் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து நான் இந்த டிராயிங்லாம் டெலீட் பண்ணுறேன், ஏன்னா திரும்பி இதாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் வந்து இதில் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு டயகனலான சப்போர்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே டயகனலான ஒரு ட்ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது 61% ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. சரி, 61% ரீட்ரேஸ்மெண்ட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த பர்டிகுலர் நேச்சர் ஆஃப் அசட்டில் ஒர்க் ஆகிருக்கான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே நம்ம அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா எகெயின் வந்து இந்த 61% ஒர்க் ஆகிருக்கு. இந்த மாதிரியான கான்செப்டில் தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். அதாவது 61% கிராஸ் பண்ணால் கூட பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. இந்த கேண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 61% ரீட்ரேஸ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி கேண்டில் வந்து இங்கிருந்து இங்கே வந்திருக்கு, வந்து ஓப்பன் ஆனாலும் க்ளோஸ் வந்து இங்கே ஆகலை, புரியுதுங்களா? இது க்ரீன் கேண்டில். ஸோ ஓப்பன் வந்து இங்கே, க்ளோஸ் வந்து இங்கே. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 61%க்கு மேலே கீழே மார்க்கெட் மூவ் ஆன உடனேயே திருப்பி பையிங் ப்ரெஷர் வந்து 61% 50%க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கேண்டில் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இப்போது இங்கே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 61% ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மேபி ஒரு நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி வந்து செல் ஆஃப் ஆகும். லிக்விடிட்டி வந்து செல் ஆஃப் ஆன உடனேயே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல லிக்விடிட்டி அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல 61.8% வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல வந்து அதிகமான வால்யூமில் செல் ஆஃப் நடக்கும். அப்போது மேஜர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு ஷேர்ஸை பை பண்ணுறதுக்கு லிக்விடிட்டி வேணும். ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து 10 ஷேர் 20 ஷேர் பை பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து க்ரோர்ஸ் கணக்கில் பை பண்ணுவாங்க. அவ்வளோ லிக்விடிட்டி லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும்னா இந்த இடத்துல தான் கிடைக்கும். ஸோ இந்த லிக்விடிட்டி வந்து இதைத்தான் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது கிளியராக சொல்ல போனால் ஃபாலோ த எலிஃபென்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மேஜர் ரூல். அப்போது இந்த இடத்துல 61% ரீட்ரேஸ்மெண்ட் ஆன உடனே இங்கே செல் ஆஃப் ஆன உடனேயே எகெயின் வந்து இங்கே பையர்ஸ் வந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சினாரியோ ஒன்று இங்கேயே ரிவர்சல் ஆகலாம், இல்லை அப்படின்னா இந்த 61% பிரேக் அவுட் ஆகி போன தடவை இங்கே நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கேண்டில் நடந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. உடனே மார்க்கெட் வந்து செல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டாம். மார்க்கெட் வந்து உடனே செல் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி போக வேண்டாம். செல் ஆஃப் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் செல் ஆஃப் ஆகலாம். ஸோ இன்ட்ராடேயில் நம்ம வந்து செல்லிங் ப்ரெஷர்னு நினைக்கலாம். அது லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கணும். லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ 48,115 அப்படின்னா அங்கேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கே வந்து நமக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கும் லோயர் டைம் ஃப்ரேமில். சரிங்களா? லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா ஒரு 50 மினிட்ஸ் போனோம் அப்படின்னா 50 மினிட்ஸில் பாருங்கள் கண்டினியூஸாக வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸோ 50 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பேஸ் ட்ராப் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எகெயின் வந்து இங்கே ஒரு கிளியராக வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. திரும்பவும் வந்து இங்கே கிளியராக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எகெயின் வந்து ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, லோயர் லோஸும் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இது கிளியர் டவுன் ட்ரெண்ட் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ஒரு பையிங் ஜோன் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிளியர் வந்து டிமாண்ட் ஜோன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து இன்னும் ஸ்பேஸ் இருக்குங்கிறதுனால 61% ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் இருக்குங்கிறதுனால செல் ஆஃப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கிறதுனால செல் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து டிமாண்ட் ஜோன் இருக்குது. இந்த டிமாண்ட் ஜோனுடைய பாட்டம் கூட எடுத்துக்கலாம். இங்கே வரைக்கும் கூட செல் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்ம மோர் தென் ஒன் டே வந்து நீங்கள் செல்லிங் ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது மோர் தென் ஒன் டேயில் புட் ஆப்ஷனை பை பண்ணாதீங்க. புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா இப்போ மோர் தென் ஒன் டேயில் பார்க்கும்போது செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ நிஃப்டியுடைய சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியுடைய சுச்சுவேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ நிஃப்டியுடைய சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா நிஃப்டியுடைய சுச்சுவேஷனும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ வந்து நீங்கள்
நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேமில் போவோம். டே வைஸ் டைம் ஃப்ரேம் போட்டிங்க அப்படின்னா நிஃப்டியும் வந்து கிளியர் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம ஏன்னா ஃபண்டமெண்டலாகவே இந்தியா வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டு. நான் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் எப்படி வந்து இந்தியா வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்குது. குளோபல் லெவலில் டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் டவுன் அப்ரோச்னால் நம்ம வந்து குளோபல் லெவலில் பார்ப்போம், அப்புறம் கண்ட்ரி வைஸில் பார்ப்போம், அந்த கண்ட்ரி வைஸில் செக்டார் வைஸில் பார்ப்போம், அப்போ செக்டார் வைஸில் இண்டஸ்ட்ரி, அப்போ இந்த இண்டஸ்ட்ரி வைஸில் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், இப்படி தான் வந்து டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அப்ரோச் வந்து எப்படி பண்ணுறாங்க, அந்த அப்ரோச் மூலமாக நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி டிசைட் பண்ணுவாங்க, ஏன் இந்தியாவை டிசைட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எமர்ஜிங் மார்க்கெட் இந்தியா இருக்கிறனால அது வந்து பையிங் ஸ்டோரி தான், நமக்கு வந்து ஒன்றுமே அதில் டவுட் கிடையாது. லாங் டேர்மில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல பையிங் மட்டும்தான். ஸோ ஷார்ட் டேர்மில் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியுடைய சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னா, இதுவுமே வந்து ஒரு ட்ரெண்ட் சேனலில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. எகைன் அண்ட் அகைன் வந்து ஒரு சப்போர்ட் லைனில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 தடவை ஒரே ப்ரைஸ் பாயிண்டில் மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு எகைன் வந்து செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடந்திருக்கு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் செல் ஆஃப்மே 2 தடவை நடந்துருந்தா, இப்போது இந்த இடத்துல இதுதான் ஹை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஹை பாயிண்ட்டும் எகெயின் அதே ஹை பாயிண்டில் வரும்போது செல் ஆஃப் நடந்திருக்கு. அப்போது இந்த லிக்விடிட்டி 2 தடவை இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்திருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா, இதுதான் சப்போர்ட், அதுக்கடுத்து சப்போர்ட் வந்து இது. ஸோ ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இந்த 2 சப்போர்ட்டுக்கும், பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இது மேஜர் சப்போர்ட்டாக எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிக்விடிட்டி இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கணும். அப்படி பிரேக் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே கிளியர் எகைன் அண்ட் எகைன் சேம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் என்ன ஃபார்ம் ஆகிருக்கோ அதே தான். பார்த்தீங்களா, லாஸ்ட் டைமில் கேண்டில் ஃபார்ம் ஆனதை அதுக்கப்புறம் திருப்பி வந்து பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இங்கேயும் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் பையிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸாக்டாக 61% ரீட்ரேஸ்மெண்ட்டில் மார்க்கெட் உட்காந்துருக்கு. இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். ஸோ ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒன்றும் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு அக்யூரேட்டான அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு இண்டிகேட்டர் அப்படிங்கிறது கிடையாது. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதே வந்து ஒரு 60% வந்து ஸ்கில் நாலேஜ் அப்படின்னா, மீதி ஒரு 50-50 கூட எடுத்துக்கலாம். 50% வந்து சைக்காலஜி தான். ஸோ நம்ம சைக்காலஜி வந்து பேனிக் ஆச்சு, ப்ராப்பர் நாலேஜ் இல்லை அப்படின்னாலே பேனிக் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் ப்ராப்பர் நாலேஜ் இருந்தாலும் கூட நம்மளோட இல்யூஷனால் சம்டைம்ஸ் வந்து பிரெயினுடைய நேச்சரே அதுதான், அது இல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ணும். அதனால கூட நம்ம பேனிக் ஆகி லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட் டூல் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக க்ரியேட் பண்ணுறதானே தவிர, இது ஒன்றும் ஒரு மந்திரக்கோள் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டாலுமே நம்ம பாருங்கள், இப்போ மல்டிபிள் அனலைசஸ் பண்ணி தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். டேரெக்டாக எடுத்தோன்னே இதை யூஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட முடியாது. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து 38.2% நல்ல ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா 38.2%லேயே வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50 அங்கேயே ரிவர்சல் ஆகிருக்கும், நல்லா ஸ்ட்ராங் மூமெண்டம் இருந்தது அப்படின்னா. ஆனால் அதை தாண்டி 50 கிராஸ் ஆகிருக்கு, இப்போ 61 இருக்குது. 61க்கு கீழே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் நமக்கு இங்கே மெர்ஜ் ஆகுது. ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்லேயும் டச் ஆகுது, அதே மாதிரி 61%லேயும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. மேலேயும் டபுள் டாப்பு, அதாவது 2 தடவை ஒரே இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. அதனால் இது டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹிஸ்டாரிக்கலாகவே நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். எப்பவுமே நிஃப்டியுடைய நேச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லாங் டேர்மில், இப்போ மந்த்லி சார்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக வந்து நீங்கள் எவ்வளோ ஃபால் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க, இது இன்வெஸ்டிங்க்கும் சேர்ந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் மெஷர் பண்ணுற பாருங்க, இங்கே வந்து நிஃப்டி வந்து ஹை ஃபார்ம் ஆகிருக்கு, ஆல் டைம் ஹை அப்படின்னு சொன்னால் இங்கே 2021 இந்த சார்ட்டெல்லாம் இருக்காது, இந்த கேண்டில்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆல் டைம் ஹை. அப்போது நிஃப்டி மேலே இருக்குது, கீழே வரும்னு சொல்லுவாங்க. சரி, கீழே வந்திருக்கு. இப்போ எவ்வளோ கீழே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் அங்கே அதிகமாக ஃபால் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -18%. ஸோ -18% வரும்போது இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்டர்.
இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். கொரோனா டைம்லேயே பாருங்கள், இதுதான் கொரோனா ஃபாலு. இந்த கொரோனா ஃபால்லையே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து அதிகபட்சமாக 40% ஃபால் ஆயிருக்கு. இந்த 40%க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டபுள் மடங்கு கிட்டத்தட்ட 145% வந்து ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ 40% ஃபால் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மார்க்கெட் யோசிக்காமல் அவ்வளோ பெரிய ஜம்ப் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட் டிஸ்கவுண்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க அதிகமான வால்யூமில். ஏன்னா அவங்கள அந்த ப்ரைஸ் பாயிண்ட் அவங்களுக்கு தெரியும், ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து அந்த ப்ரைஸ் பாயிண்ட் கிடைக்காது அப்படிங்கிறதுனால. அப்போது இந்த நிஃப்டி அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நிஃப்டி பேங்க் அப்படிங்கிறதும் இண்டெக்ஸ் தான். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கம்பெனியை சேர்த்து தான் வந்து அது குறிக்குது. அப்படிங்கும்போது இதோடைய எவ்வளோ அளவுக்கு கீழே வருதோ அந்த அளவுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போது இந்த மாதிரியான சான்ஸில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரேடிங்கும் பண்ணுறோம், இன்வெஸ்டிங்கும் பண்ணுறோம். அப்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து ட்ரேடிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து லாங் டேர்ம் ஃபோக்கஸுங்கிறதுனால ஒன்லி வந்து ஹையராக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக லாங் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணும்போது 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து நாளானிக்கு நம்பி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் ட்ரேடிங் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. வருஷத்துக்கே ஒரு 10% கிடச்சா போதும். அப்போ வந்து தாராளமாக லாங் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கீழே வர வாங்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே வேலை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நிஃப்டியும் வந்து 61% இருக்குது. பேங்க் நிஃப்டியுடைய அனலைசஸுமே ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு பையிங் ஜோன், ஒரு கிரிட்டிக்கல் ஜோன், இம்பார்ட்டன்ட் ஜோனில் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா கிரிட்டிக்கல் ஜோனில் இருக்குது. இந்த இடத்துல வந்து செல்லிங்காக பையிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு எகெயின் வந்து இது பையிங் மோடுக்கு போகலாம். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் மாதிரி தான் தெரியுது. அப்போது நம்ம உடனே என்ன பண்ணுவோம், செல்லிங் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால மோர் தென் ஒன் டே செல்லிங் போயிடக்கூடாது. இன்ட்ராடேயில் செல்லிங் போனால் பரவாயில்ல, அது இன்ட்ராடேயோட முடிஞ்சிடும். ஆனால் மோர் தென் ஒன் டே போனீங்க அப்படின்னா லாஸ் பெருசாக இருக்கும், ப்ராஃபிட்டும் பெருசாக இருக்கும், லாஸ் பெருசாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் டே வந்து ஓகே கம்ப்ளீட்டாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகுது, ஸோ ஒரு 10% ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி போய் செல் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து மேபி அப்படி செல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக வரட்டும். ஸோ கீழே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் பண்ணட்டும். பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய அனலைசஸ். இப்போ வந்து கன்க்ளூஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளியராக வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஜோனில் இருக்குது. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஜோனில் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் மாட்டிக்கூடாது, அந்த இடத்துல போய் செல்லிங் ப்ரெஷர்லாம் மாட்டிக்கூடாது. அதனால் ஒன்று ரிவர்சல் ஆகட்டும், இல்லை அப்படின்னா செல்லிங் வந்து கன்ஃபார்ம் ஆகட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க.